Hello everyone, welcome to Maths Tutor. Exercise 3.2 first sum. Find the GCD of the given polynomials. இதில் first sum பார்க்க போகிறோம். X power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x square minus 5x plus 3. இந்த 2 polynomials உடைய GCD தான் find out பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first polynomial f of x னும் second polynomial g of x னு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எது காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். அப்படி இருந்ததுன்னா காமனாக வெளியில் எடுத்துகிட்டு தான் நம்ம சம் பண்ணணும். ஓகேங்களா, இதில் காமனாக எதுவுமே இல்லை. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டிவிஷன் மெத்தடில் தான் நம்ம ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பாலினாமியலை ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடிய பாலினாமியலை டிவிடெண்ட்டாகவும் லோயஸ்ட் பவர் இருக்கக்கூடிய பாலினாமியலை வந்து டிவிஷனாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 4 வந்து ஹையஸ்ட் இருக்கா, அப்போ இதை வந்து டிவிடெண்ட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா, எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு அந்த ஆர்டரில் வரணும். எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ இல்லாத டேர்முக்கு நம்ம 0 ஆட் பண்ணணும். சரிங்களா, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாதனால 0 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து எக்ஸ் டேர்ம் இருக்குது அண்டு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்குது. சரிங்களா, இது டிவிடெண்ட். டிவைசர் வந்து இந்த தான் டிவைசர் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் கியூப் இதுலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்குது. இல்லை அப்படின்னா 0 எடுத்துக்கணும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஓகே, இதில் டிவைட் பண்ணும் பொழுது இந்த டிவிடெண்ட்டில் கூடிய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக கூடிய இந்த டேர்மையும் இதில் ஹையஸ்ட் கூடிய ஃபஸ்ட்டு டேர்மையும் நம்ம எடுத்து டிவைட் பண்ணணும். எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் கியூபு. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ண ஆயிரும். கியூபு இதில் கியூபை கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது கோஷன்ட்டு. இப்போ இந்த எக்ஸை வந்து இது டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4 x into plus x square plus x cube x into minus 5x minus 5x square x into plus 3 plus 3x. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ், ப்ளஸுக்கு மைனஸ். எக்ஸ் பவர் 4 கேன்சல், ப்ளஸ் 3x cube மைனஸ் x cube. 3x கியூபில் 1x கியூப் மைனஸ் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும், 2x கியூப் கிடைக்கும். 0 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஆட் பண்ணால் 5x ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4x அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு டேர்ம் வந்து டவுன் பண்ணுறோம், மைனஸ் 3. இப்போ இதில் கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் 2x கியூப், இதில் x கியூப். இந்த 2x கியூப்பை x கியூப்பால் டிவைட் பண்ணணும். 2x கியூப் பை x கியூப் டிவைட் பண்ண என்ன ஆயிரும், எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிருமா, ரிமைனிங் நமக்கு 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது ப்ளஸ் 2. ஸோ இது வந்து கோஷன்ட்டில் ரைட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 2. இப்போது நமக்கு நியூவாக கிடைச்சக்கூடிய இந்த ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து இதால் மல்டிப்ளை பண்ணி இங்கே ரைட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 5x. டிஃப்ரெண்ட் சைன் வந்துருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s are 10. அப்போது எக்ஸ் 10x ப்ளஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 6. ஸோ செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணும்பொழுது சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், நமக்கு ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 2x கியூப்பு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் 5x ஸ்கொயரில் 2x ஸ்கொயர் மைனஸ் பண்ணியாச்சுன்னா 3x ஸ்கொயர் கிடைக்குமா. மைனஸ் 4x ப்ளஸ்ஸு 10x மைனஸு ப்ளஸ்ஸு செப்பரேட் பண்ணுமா, பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 10 மைனஸ் 4 6, பிக் நம்பர் சைனு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 6x மைனஸ் 3 மைனஸ் 6 நமக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்ணுறோம். சேம் சைனை ஆட் பண்ணி அதே சைன் புட் பண்ணோம், அப்போ மைனஸ் 9 கிடைக்கும். ஓகே, இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து டிவைஸரை விட லோயஸ்ட் பவர் ஆயிடுச்சு, கம்மியான பவர் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸில் கிடைக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நம்மளால் சம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணலாம். இதில் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். கோஎஃபிஷியன்ட் வந்து காமனாக இருக்கான்னு பார்க்குறோம். 3 6 9. இப்போ 3 வந்து காமனாக இருக்கா, அப்போ அந்த 3 வந்து வெளியில் எடுத்துருங்க. காமனாக வெளியில் எடுத்துருன்னா கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, ஃபேக்டரைஸ்னா கோஎஃபிஷியன்ட்டையும் பாலினாமியலும் ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி. இப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இது பாலினாமியல், இது கான்ஸ்டன்ட்டு. இப்போ இந்த 3 வந்து இதுக்கு ஜிசிடியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம்.
ஃபேக்டரா அப்படின்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ 3 வந்து இதாலையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட்டு 3 மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். x² + 2x - 3. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டிவைசர் இருக்கு இல்லையா, இதை வந்து டிவிடெண்ட் ஆகும். இந்த ரிமைண்டர் வந்து டிவைசராக வச்சுட்டு நம்ம மறுபடியும் டிவைட் பண்ணிட்டே வரணும். எப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அது வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இது வந்து டிவிடெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். x³ + x² - 5x + 3. x³ + x² - 5x + 3. அண்டு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிமைண்டரை வந்து டிவைசர் எடுத்துக்கிறோம். x² + 2x - 3. இப்போது அதே சேம் மாடல் தான், ஓகேங்களா. x³ x² டிவைட் பண்ணுறோம். x³ / x², ஸ்கொயரும் க்யூபு கேன்சல் ஆகிட்டுமா, 1 கிடைக்கும். அப்போது x மட்டும் தான் இருக்கும். ஸோ கோசன்ட்டில் x, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். x × x², x³ x × 2x, 2x², x × -3 -3x. சைன் சேஞ்ச் பண்ணுறோம். x³ - x³ கேன்சல், x² - 2x². அப்போது 2ல் 1 பேஜ்னா 1 கிடைக்கும். அப்போது 1x², தட் இஸ் x². பிக் நம்பர் மைனஸ் அப்படிங்கிறதுனால -x², -5x + 3x. ஸோ டிஃப்ரெண்ட் சைனு செப்பரேட் பண்ணால் 5 - 3 2x கிடைக்கும். பிக் நம்பர் மைனஸ்க்குனால -2x. அண்டு 1 டேர்ம் வந்து டவுன் பண்ணுறோம், +3. ஓகே, x², அப்போ டிவைட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் -x², இதில் வந்து x², டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், x² கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்குமா. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 கிடைக்கும். ஸோ -1, -1னால் மல்டிப்ளை பண்ணுறோம். -1 × x² - x², -1 × +2x -2x, -1 × -3 +3. சைன் சேஞ்ச் பண்ணலாமா, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ், -x² + x² கேன்சல், -2x + 2x கேன்சல், +3 -3 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிருமா. இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்துடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் இல்லையா, இதுதான் வந்து நமக்கு தேவையான GCD. therefore GCD of f of x and g of x is x² + 2x - 3. ஓகேங்களா, that's all.